வருமா, சிங்கிள் போகிற ரன்ஸை வந்து சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணு. அப்போ தான் இன்னைக்கு ஐபிஎல்ல வந்து எஸ்ஆர்ஹெச் எஸ்எஸ் மும்பைங்க ஹைதராபாத்தில் விளாட்றாங்க. இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேவரட் டீம் வந்து எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டீம் ஐபிஎல் கப் எடுக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த டீமுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே 2 பேருமே வந்து ஒரு மேட்ச்சை தோற்றுருக்காங்க. அதனால் இன்றைக்கி மேட்ச் வந்து கண்டிப்பாக 2 டீமுமே வந்து வின் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஹைதராபாத்தில் தான் இன்றைக்கி ஃபஸ்ட் மேட்ச் நடக்குது. ஹைதராபாத்துக்கு இன்றைக்கி தான் வந்து செகண்ட் மேட்ச். ஆனால் அவங்க ஹோம் கிரவுண்டில் வந்து ஃபஸ்ட் மேட்ச் விளாட்றாங்க. ஹைதராபாத் வந்து ஃபஸ்ட் மேட்ச்சே வந்து கொல்கத்தாவை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மேட்ச், கடைசி ஓவர் வரையும் வந்துச்சு அந்த மேட்ச்சு. பட் ஆனால் ஹைதராபாத்தால் ஜெயிக்க முடியல. ஹைதராபாடோட ஃபஸ்ட் மேட்ச் ஹீரோ வந்து ஹென்ரிக் கிளாசன். என்ன மாதிரி கிளாசன் விளாண்டாருப்பா, பிளைண்டர் இன்னிங்ஸ் ஆடினாரு கால்சன் இருக்கிற வரையும் ஹைதராபாத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. கால்சன் தான் உங்களுக்கு மெயினான பிளேயரு. கால்சன் இன்றைக்கும் ஃபயர் ஆனார்னா ஹைதராபாத் வந்து சூப்பராக இருக்குங்க டீமு. ஹைதராபாத்தில் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. ஹைதராபாத்தில் நட்ராஜன் இருக்கார், பேட் கமின்ஸ் இருக்கார், மார்க்கோ ஜான்சன் இருக்கார். சூப்பரான பவுலிங் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பிரச்சனையே வந்து யாருன்னா வந்து ஸ்பின்னர்ஸ் தான். ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரே ஒரு ஸ்பின்னர்ஸ் தான் வச்சுருக்காங்க, ஷபாஷ் அகமது. வாஷிங்டன் சுந்தர் வந்து அவங்க போன மேட்ச் 11ல் எடுக்கலை. வாஷிங்டன் சுந்தரை 11ல் விளாட வைக்கணும். அப்போ தான் வந்து ஹைதராபாத்துக்கு வந்து அந்த காம்பினேஷன் ஸ்பின் வர்சஸ் ஃபாஸ்ட் பவுலிங் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஃபாஸ்ட் பவுலிங்னா வந்து நச்சுன்னு வச்சுருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரையும். ஆனால் ஹைதராபாத் வந்து ஜெயிக்கணும்னா இன்னும் நல்ல ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணணும். பேட் கமின்ஸ் வந்து முன்னாடியே வந்து 4 ஓவர் பவுலிங் போட்டுடுறாரு. அவர் கடைசியிலையும் வந்து டெத் பவுலிங்லேயும் பேட் கமின்சன் போடணும். நட்ராஜனும் டெத்தில் இருக்கார். ஆனால் நட்ராஜனும் டெத் ஓவர்ஸில் கொஞ்சம் அடிச்சிடுறாங்க. பேட் கமின்ஸு டெத் ஓவர்ஸில் நல்லா போடணும். புவி வந்து சூப்பராக அவர்களோட பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாருங்க. அவங்களுக்கு என்ன ஒரு ட்ராபேக்னா, ஸ்பின்னர்ஸ் தான் வந்து இன்னும் நல்லா விளாடணும். ஸ்பின்னர்ஸ் தான் இன்னும் நல்லா போடணும். ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரே ஒரு ஷபாஷ் அகமதும் மார்க்கரும் போடுவார். அவர் வந்து பார்ட் டைமு. அது இல்லாமல் வந்து வாஷிங்டன் சுந்தரை கண்டிப்பாக அவங்க கொண்டு வரணும். வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வந்தால் தான் அவங்களுக்கு வந்து பேலன்ஸு ஸ்குவாடாக இருக்கணும். அசரங்காவை விளாட வைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து 4 ஓவர்சீஸ் பிளேயர் வந்து சூப்பராக இருக்காங்க. அப்படி அசரங்கா விளாட வைக்கணும்னா மார்க்கோ ஜாக்சனை உட்கார தான் வச்சு ஆகணும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஓப்பனிங் வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அபிஷேக் சர்மாவும் மயங்க் அகர்வாலும் சூப்பர் ஸ்டார்ட்டு. என்ன கேட்டால் ராகுல் திரிபாத்தியாவை எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து வாஷிங்டன் சுந்தரை போடலாம். ஏன்னா ராகுல் திரிபாத்தியாவுக்கு நிறையா சான்ஸ் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் இயர்லேருந்து அவர் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. என்ன கேட்டிங்கன்னா வந்து நான் அதை தான் சொல்லுவேன். ராகுல் திரிபாத்தியை எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வாஷிங்டன் சுந்தரை போட்டு கொண்டு வரலாம். ஏன்னா வாஷிங்டன் சுந்தரால் பேட்டும் பண்ண முடியும், பவுலிங்கும் பண்ண முடியும். ஏன்னா மற்றபடி வந்து ஹைதராபாத்தில் வந்து எந்த மாற்றமும் பண்ண தேவையில்ல. சூப்பரான டீம் இருக்குது. அதே டீம் தான் இன்றைக்கி விளையாடுவாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மும்பைக்கு டஃப் கொடுப்பாங்க. மும்பை பேட்டர்ஸால் இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய ஹிட்ஸ்லாம் அடிக்க முடியாது. ஏன்னா ஆனால் பவுலிங் வந்து பேட் கமின்ஸு, வாஷிங்டன் சுந்தர், புவனேஷ் குமார், மார்க்கோ ஜாக்சன் இவங்க 4 பேருமே 4 ஓவர் போடக்கூடிய எபிலிட்டி உண்டு. இவங்க 4 பேருமே போட்டு 4 ஓவர் போட்டுருவாங்க. 16 ஓவர் முடிச்சுருவாங்க. 5வது ஓவர் தான் அந்த ஷபாஷ் அகமதும் அட்மின் மார்க்கரும் போடுறாங்க. அதுக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து சப்போர்ட் பண்ணணும். என்ன கேட்டால் ராகுல் திரிபாத்தியை தூக்கிட்டு நான் வாஷிங்டன் சுந்தரை தான் கொண்டு வருவேன் ஏன்னா இந்த மேட்ச்சுக்கு. ஏன்னா மும்பை வந்து அப்படி ஒரு டஃப்பான ஆப்போனண்ட்டான டீமு. மும்பை வந்து சாதாரணமான ஜெயிச்சிட முடியாது. இந்த சேஞ்ச் வந்து சன்ரைசர்ஸ் கொண்டு வந்தால் தான் அப்போ ஜெயிக்க முடியும். சன்ரைசர்ஸ் வந்து சாதாரணமான ஜெயிச்சிட முடியாது மும்பையை. இந்த சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஒன்று ராகுல் திரிபாத்தியை தூக்கிட்டு வாஷிங்டன் சுந்தர் தான் அந்த இடத்துல நான் போடுவேன். பார்ப்போம் மும்பை சன்ரைசர்ஸ் வந்து என்ன தான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க எகெயின்ஸ்டாக வந்து மும்பைக்கு எதிரான நம்ம பார்த்து தான் ஆகணும். ஆனால் பேட் கமின்ஸ்க்கு இன்றைக்கி ஒரு டஃப்பான மேட்ச் தான். அதே ஹேண்டு வந்து மும்பை இந்தியன்ஸை பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸில் வந்து ரோஹித் சர்மாவும் சூப்பராக ஆடினார். இஷான் கிஷன் வந்து இன்னும் ஃபயர் பண்ணல. இஷான் கிஷன் வந்து கண்டிப்பாக ஃபயர் பண்ணி ஆகணும். சூரியகுமார் யாதவுக்கு வந்து இன்னும் என்சிஏலேருந்து கிளியரன்ஸ் கொடுக்கவே இல்லை. அவர் இன்னும் டவுட்ஃபுல்லாக தான் இருக்கார். என்னமோ திலக்கரமோ பெரிய இன்டர்நேஷ்னல் விளாண்ட மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் சீரீஸ் விளாண்டார். 2-3 இன்டர்நேஷ்னல் சீரீஸு. டிம் டேவிட்டுக்கு ஸ்பின்னர்ஸு ரஷித் கானுக்கு அன்றைக்கி குஜராத் மேட்ச் அப்போ டிம் டேவிட்டுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுக்காம இவரே வந்து ஆடுறாரு. சிங்கிள் ரன்னா அந்த
இதுனா இருக்கக்கூடாது. என்ன இருந்தாலும் டிம் டேவிடும் ஒரு சீனியரான ஹிட்டரு. திலக் வர்மா வந்து ஏதோ ஸ்பின்னர் நான் தான் நல்லா விளையாடுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரிலாம் விளையாடக்கூடாது. ஒரு சீனியர் பேட்டர் டிம் டேவிட்னா ஒரு சீரியஸ் சீனியர் பிளேயர். அவர்னா பெரிய ஹிட்டரு. நீ சிங்கிள் ஓட வேண்டியது தானே. நீ என்ன பெரிய இப்படி இப்படின்னு கை காட்டிட்டு ஆடுற. நீ அவ்வளோ பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய லெஜெண்ட்லாம் கிடையாது. என்ன திலக் வர்மா, சிங்கிள் போகிற ரன்ஸை வந்து சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணு. அப்போ தான் வந்து டீம் வந்து ஜெயிக்கும். உன் செல்ஃபிஷ்னஸ்க்குலாம் நீ ஆடக்கூடாது. திலக் வர்மா, இந்த செல்ஃபிஷ்னஸ்லாம் வச்சுக்காதீங்க. சிங்கிள்ஸ் ரன்ஸ் வந்துச்சுன்னா சிங்கிள்ஸ் ஓடுங்க. இப்போ ஒரு பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். அப்போ அந்த சிங்கிள் ஓடாமல் இருப்பீங்களா? அந்த திலக் வர்மா இந்த வேலைலாம் வச்சுக்காதீங்க. டிம் டேவிடும் பெரிய சீனியர் பிளேயர் தான். அவருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. டேவிட் பெஸ்லி அவர் சூப்பராக விளாண்டாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் குஜராத்துக்கு எகென்ஸ்டாக மும்பையும் இந்த மேட்ச் நல்லா ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் வருவாங்க. அவர் ப்ரீஃபீஸ் சூப்பராக விளாண்டாரு. அவர் கண்டிப்பாக நல்ல அட்டாக்கிங்காலாம் விளாடுவார். கோட்ஸேவும் ஒரு அட்டாக்கிங்கான பவுலரு. சூப்பராக ஒரு பவுலிங் போடுவார். ஹைதராபாத் பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து நீங்கள் கோட்ஸேவும் ஜஸ்பிரீத் பும்ராவெல்லாம் சமாளிக்கிறது வந்து பெரிய டஃப்பாக தான் இருக்கும். ஈஸி கிடையாது அவங்களெல்லாம் சமாளிக்கணும்னா. நல்ல டேலண்ட்டாக தான் பவுலிங் வச்சுருக்காங்க. மும்பை ஸ்குவாடை பார்த்தாலே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஹார்திக் பாண்டியா வந்து நல்லா பேட்டிங் ஆடினாரு. என்ன அவரால் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ண முடியல. பார்ப்போம் இன்றைக்கி எப்படி பண்ணுவாருன்ட்டு. ஷம்ஷீன் முலானி, இஷான் கிஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஃபயர் பண்ணி ஆகணுங்க. இஷான் கிஷன் ஃபயர் பண்ணலன்னா அங்கே ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா இஷான் கிஷன் வந்து கண்டிப்பாக ஃபயர் பண்ணி ஆகணும். அவங்க ஸ்பின்னர்ஸும் சூப்பராக போட்டாங்க. பிஎஸ் சாவ்லாவும் ஷம்ஷீன் முலானி சூப்பராக பவுலிங் போட்டாங்க. அந்த லூக் வுட்டு தான் யாருன்னு தெரில. அவரும் நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார் ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு. பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஓவராலாக வந்து சென்னை எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் மும்பையில் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் படி ரெண்டுமே வந்து 50-50 தான். மும்பையும் 50% தான், எஸ்ஆர்ஹெச்சும் 50% தான். எஸ்ஆர்ஹெச்கிட்ட நல்ல பவுலிங் அட்டாக் இருக்குது. மும்பைகிட்ட நல்ல பேட்டிங் அட்டாக் இருக்குது. மும்பைகிட்ட ரெண்டும் இருக்குது. ஆனால் ஓவர் பவுலிங் கம்பேர் பண்ணும்போது மும்பையில் பும்ரா பெஸ்ட்டு. இங்கே வந்து ஓவரால் பவுலிங் கம்பேர் பண்ணும்போது எஸ்ஆர்ஹெச்சில் எல்லாருமே பெஸ்ட்டாக இருக்காங்க. அதனால தான் நான் வந்து 50-50ன்னு சொல்கிறேன். இன்றைக்கி மேட்ச் வந்து யார் ஜெயிப்பாங்கங்கிறத வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.